கெட்டிமேளம் சீரியல் மார்ச் 3 எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகேஷ் அஞ்சலி இவங்க 2 பேரும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மட்டும் மண்டபத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க கூட வேறு யாருமே போக மாட்டாங்க. அஞ்சலி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட்டு பிரியறதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. நேராக கார் வீட்டுக்குள்ளே போனதுமே அஞ்சலி அந்த வீட்டை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ மகேஷ் காரை விட்டு இறங்காத அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இறங்கி கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அஞ்சலி இறங்கினதுக்கப்புறமா அப்படியே அஞ்சலியை தூக்கிக்கிட்டே நேராக வீட்டுக்கிட்ட போகிறாரு. வாசப்படிக்கிட்ட அஞ்சலியை இறக்கி விட்டுட்டு, நீ எங்கேயே நில்லு, நான் அத்தைக்கிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கேன், அதனால் நீ சம்பிரதாயப்படி தான் உள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகேஷ் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வராரு. அதுக்கு முன்னாடி ஃபோனில் வீடியோவாக ஆன் பண்ணிட்டு வராரு. நேராக அவரே அஞ்சலிக்கு ஆரத்தி எடுக்கிறாரு. ஆரத்தி எடுத்துட்டு குங்குமத்தை அஞ்சலிக்கு வச்சு விட்டுட்டு அவரே கொஞ்சம் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அஞ்சலியை உள்ளே கூப்பிடுறாரு. அஞ்சலி வீட்டுக்குள்ளே பார்த்ததுமே இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே செக்யூரிட்டி கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல, முதல்ல நீ இந்த வீட்டில் பழக ஆரம்பி, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் நாம் இங்கே வர வைக்கலாம். இப்போ வந்தால் அவங்கள கவனிக்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை, அது நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டு பால் காய்ச்சி குடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி ரொம்ப சோகமாக இருப்பார். துளசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது வெற்றியோட அண்ணி அங்கே வராங்க. அப்படியே வெற்றிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. வெற்றி ஏன் சோகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆமாம் நீ அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தியே, என்ன விஷயம், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அண்ணி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவளுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த குழந்தை வேற ஒருத்தரோட குழந்தை, இவ தான் வளர்க்குறா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வெற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, நானே துளசிக்கிட்ட இதை எல்லாத்தையும் பற்றியும் கேட்டேன், அவள் தான் இதை சொன்னான், அவளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வெற்றி பயங்கர சந்தோஷத்தில் இருப்பார். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.